நேற்று நம்ம அன்பு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழே ஒன்று கொண்டு வந்தாங்க. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை இந்த அரசு ரத்து செய்து இதை பார்த்து முதலீட்டாளர்கள் தவறுலாம் நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? தான் அதிகமாக கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ஒண்ணு ஜி ஸ்கோர் மாப்பிளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களாக இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. எல்லா டூட்ஸுக்கும் சொல்லிக்கிறேன், நான் பார்த்துட்டேன் பல டூல்ஸ். எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்கார அளவுக்கு ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லுச்சு, என்ன தவறு இருக்கு? இது எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்காருக்கு. இதோட பிடி பீரியட் இல்ல, உட்காருங்க பேசலாம். பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல. என்ன எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மருமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? என்ன கேட்ட? புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? ஏன் ஜி ஸ்கொயர்னா அண்ணன் எந்திரிக்கிறாரு, மலை பத்தி பேசினா அண்ணன் எந்திரிக்கிறாரு. ஏன் பதட்டமாவாதீங்க, திமுக பதட்டமாவாதீங்க. முன்னாடி தானே டேப்லெட் போட்டேன், அரை மணி நேரத்துல சாப்பிட்டேன் நானு. வரலாற்று இப்ப நிறுத்திட்டேன். ஆனா இன்னும் ஆண்டு பத்தியா சுகரு இது பாரு. பிடி பீரியட் எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்கார அளவுக்கு ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லுச்சு, என்ன தவறு இருக்கு? இது எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்காருக்கு. இதோட பிடி பீரியட் இல்ல, உட்காருங்க பேசலாம். உட்காருங்க. எங்க ஏரியால வந்து எங்க ஆளைய அடிச்சு போட்டு அப்படியே ஓடி போயிடலான்னு பாக்குறீங்களா? அது இந்த ராகுல் இருக்கிற வரைக்கும் நடக்காது. யாரா ராகுல்? நான் தான்டா ராகுல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மூடிட்டு வாங்க.